ஆ, அனைவருக்கும் இனிய மாலை, காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும், குறிப்பாக மோகன்ஜி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மோகன்ஜியை பற்றி ஒரு சிறு அறிமுகம் எனக்கு தெரிந்த வரையில் நமது நண்பர்களிடமிருந்து கிடைத்த தகவலை வைத்து, திரு மோகன்ஜி அ இளவயதிலிருந்தே ஐயப்பன் மார்க்கத்தில் திளைக்கும் வாய்ப்பை அமைத்தவர். 50 வருடங்களுக்கு மேலாக பெருவழியில் சென்று சபரிமலையில் செல்லும் குருசாமியாக இருந்திருக்கின்றார். அவருடைய இன்னொரு முகம் என்னவென்றால், மோகன்ஜி ஒரு வங்கியில் அதிகாரி கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றியிருக்கின்றார். மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. கார்ப்பரேட் ட்ரெய்னராகவும் மனோவியல், மேலாண்மை வகுப்புகளை மேலதிகாரிகளுக்கும், தொழில் முனைவோர் பல்கலைக்கழகங்கள், மேலாண்மை முதுநிலை மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கின்றார். கல்லூரி நாட்கள் தொடங்கி கவிதை, கதை, நாடகம், வழக்காடு மன்றம், கவியரங்க பங்கேற்பு என்று இருப்பவர். தமிழகம், பெங்களூர் போன்ற பல நகரங்களில் கவியரங்குகளையும் கவிஞராகவும் நடுவராகவும் பணியாற்றியுள்ளார். அதைத் தவிர இவர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளரும் கூட. அகில இந்திய வானொலியில் தமிழில் இலக்கிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தியவர். ஆன்மீக சேனலில் சபரிமலை மற்றும் ஐயப்பன் பற்றிய உரை மற்றும் நேர்காணல்களில் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருக்கின்றார். சாகித்ய அகாதமிக்காக நிறைய மொழிபெயர்த்திருக்கின்றார். சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதை தொகுப்பு, ஆன்மீகம் 12 நூல்களை மோகன்ஜி எழுதியிருக்கின்றார். இவரது சிறுகதைகள், கவிதைகள் போன்றவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரபலமான பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. பல வருடங்களாக இணையத்தில் இவரது சுவாரஸ்யமான பங்களிப்புகள் தமிழில் பதிவிடப்பட்டுள்ளன. இந்த ஒரு தகவல் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுரங்கமாகவே இருக்கின்றார் திரு மோகன்ஜி. எல்லாம் சேர்ந்திருக்கின்றது. அதை கேட்பதற்காகவும், இன்றைக்கு குறிப்பாக சரணமையப்பா என்று சொல்லும் சபரிமலையை பற்றி நாம் கேட்பதற்காக மோகன்ஜியை வாயிலாக கேட்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்ம சங்கர் ஐயர் அப்படி சொன்னார்கள், ஒரு குருஜி என்றால் அந்த குருஜிக்குள்ள மதிப்பும் மரியாதையும் நாம் எப்பொழுதும் கொடுப்போம். அந்த எண்ணத்தோடு திரு மோகன்ஜி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சார், நன்றி. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் விட்டுட்டேன். நான் வந்து பாவேசு ஐயாவோட சிஷ்யன்கிறத விட்டுட்டீங்க சொல்ல. அதுதான் எனக்கு பெரிய தகுதி வேற. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சபரிமலைன்னு ஒரு தலைப்புல பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப எலாபரேட் சப்ஜெக்ட். எங்க ஏதுங்கிறது வந்து, அதாவது ஆன்மீகமாகவும் பார்க்கலாம், இது வந்து சோசியலாகவும் பார்க்கலாம். இது வந்து ஏதோ என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்ல முயற்சி பண்றேன். சபரிமலையில கண்கண்ட தெய்வமா விளங்குறவர் ஐயப்பன். இன்றைய வாழ்க்கை ரொம்ப கடுமையானதாக இருக்கு. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. அலைகழிப்புகள் அதிகமா எடுத்து எதுதான் சுகம்னு தேடி போறது எல்லாமே பிரச்சனை கொடுக்கறதா தேடல்ல ஓயாம அலையிறான் மனுஷன். ஆக இந்த ஓடுற மேகத்தை எல்லாம் துரத்துற ஒரு வாழ்க்கை நிலையில அவனுக்கு எஞ்சுவது அவநம்பிக்கையும் தன்மையிலான ஏமாற்றமும் தான். இந்த இந்த நிலையில ஏதோ ஒரு வெளிசக்தி தன்னை வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். இதற்காக ஆன்மீகத்தை ஒரு வழியாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். ஆன்மீகம் என்பது ஒரு உள்ளே நடக்கக்கூடிய ரசாயனம். இதுல வந்து பிரச்சனைகள் பெரியவிட்ட காலத்து கோயில்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அலைமோதுறது. எல்லாத்துக்கும் பரிகாரம், எங்கேயும் பரிகாரம், தின்னா பித்தம் தெளிங்கிற ஒரு நிலையில இன்றைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஐயப்ப வழிபாடுங்கிறது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு இதுக்கான சரியான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அதை பத்தி தான் பேசலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இது சபரிமலை ஒரு அற்புதமான வழிபாட்டு தலம். இங்க வந்து நான் நான் ஒரு குருசுவாமியா மாலை போட்டுச்சே இந்த ஐயப்பமாருக்கெல்லாம் ஒன்று சொல்றது உண்டு. ஒரு சபரிமலை யாத்திரை மொத்தத்துக்கு 100 மதிப்பெண்கள் இருந்தா, மண்டல காலத்துல மேற்கொள்ள வேண்டிய விரதத்துக்கு 70 மதிப்பெண் கொடுப்பேன். பெருவழியில யாத்திரை பண்றதுக்கு 10 மதிப்பெண் கொடுப்பேன். இருமுடியுடன் 18 படிகள் ஏறுவதற்கு 10 மதிப்பெண்கள். ஐயப்ப தரிசனம் வெறும் 10 மதிப்பெண் தான். மொத்தம் 70 வந்து விரதத்துக்குன்னு சொல்றேன் நான். ஏன்னா இந்த 4 செயல்பாடுகளும் ஐயப்பன் பிரசன்னனாக இருக்கார். எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக நெறி வழுவாமல் விரதம் மேற்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவான் தன் அருளை நம் கணக்கில் வரவு வைத்து விடுகிறான். விரதம் என்றால் என்ன? எளிமையாக சொன்னா, புற தூய்மையோடு அக தூய்மையும் கொண்டு சஞ்சலங்களின்றி கவனத்தை சிதறவிடாமல் ஐயனை மனதில் நிறுத்தி தனக்குள் தானாக ரமித்திருத்தல். இதுவே விரதம் என்று கொள்கிறேன்.
இந்த விரதத்துக்கு 70 மார்க் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, அது வந்து நம்ம கையில இருக்கு. விரதம் அந்த 70 மார்க் வாங்குறது நம்ம கையில இருக்கு. நான் மேற்கொள்ளும் விரதத்தோட சீர்மை வந்து ஐயப்பனும் நாமுமே மட்டுமே அறியக்கூடிய ஒன்று. சபரிமலை யாத்திரையிலையும் தீட்சை 18ஆம் படி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 30 மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா, இது வந்து நம்ம பகவானை தரிசிக்க மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடு. அந்த பெருவழி பயணத்துக்கு நமக்கு துணையாகவும் கூட வரத்துக்கும் குருசாமி இருப்பார், மற்ற ஐயப்பமார்களும் உண்டு. அதனால இந்த 30க்கு வெளியில இருந்து சப்போர்ட் இருக்கு. ஆனா விரதம் காக்கிற நேரம் நமக்கு நாம் மட்டுமே உண்டு. நம் மனத்தின் போக்கு, விரதத்தின் தூய்மை இதை பரிசீலிக்க நம் மனசாட்சி ஒன்றிய துணையாக இருக்கிறது. ஆகவேதான் விரதம் முக்கியமாக சபரிமலை யாத்திரையில் இடம்பெறுகிறது. காவியை உடுத்தி மேனில்லாம் திருநீர் பூசி சந்தனம் போட்டு வச்சு ஜம்முண்டு ஒரு இதை காவி வேஷ்டியோ இதையோ நீல வேஷ்டியோ கட்டின்ட்டு சுத்தி வர்றது ஐயப்ப தரிசனம் கிடையாது. ஏதோ இவர் முத்துநாதன் பத்தி சொல்ற தேசிகரார் சொல்வாரு, மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கேன்னு மனத்தினுட் கருப்பு வைத்து அப்படிம்பார். அதாவது எல்லாமே அலங்காரங்கள்லாம் பக்திமயமான அலங்காரம். ஆனா உள்ளுக்குள்ள மனசு பூரா ஏதோ சஞ்சலங்கள், இல்லைன்னா வேதனைகள், ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கிறதாக தான் இன்றைய வாழ்க்கை இருக்கு. அதனால இந்த விரதத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஐயப்ப மார்க்கத்துல நீங்க அடையக்கூடிய பலன்கள் மிக அதிகம். அது இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒன்ஸ் ஐயப்பா ஆல்வேஸ் ஐயப்பா. ஐ எம் பேங்கிங் டெர்ம்ஸ்லேயே சொல்றேன். ஒன்ஸ் ஐயப்பா ஆல்வேஸ் ஐயப்பா. ஒரு தரம் மலைக்கு போயிட்டு வந்துட்டா அந்த கரண்ட் அவங்களோட அந்த ஆகர்ஷணம் விடாது. வருஷம் பேசாம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு நினைச்சுப்பான். இந்த கார்த்திகை 1 வருஷம் எங்கேயோ இருந்து ஒன்று தள்ளி விட்டு யூ வில் ஸ்டார்ட் கோயிங். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஐயப்பனோட சரித்திரத்துல, ஐ மீன் இதுல மார்க்கத்துல. அந்த கதறிட்டு அந்த சரணகோஷம் வந்துடும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு வருஷம் சபரிமலை போலன்னா கூட பழமக்காரர்கள் நல்ல ஐயப்பமார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வருஷம் விரதம் இருப்பாங்க. மலைக்கு போக முடியாதுன்னு தெரியும், இருந்தா கூட அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. ஏன்னா 70 மார்க் கொடுத்துருக்கேன், அதுல 50 மார்க் வந்தா கூட எது இஷ்டம் இல்லையா? இதுல வந்து இந்த யாத்திரையை வந்து ஒரு முறை தர்ம ரக்ஷண சமிதின்னு சொல்லிட்டு இவர் ஆனைக்கட்டி சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவரோட ஆனைக்கட்டி இவர் இருந்தாரு, பூஜ்யர் இருந்தாரு, அணைக்கட்டில தயானந்த சரஸ்வதி, தயானந்தி சரஸ்வதிகள், சாரி டக்குன்னு பேர் வரல எனக்கு. அவர் வந்து தர்ம ரக்ஷண சமிதியில வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி திருச்சியில ஒரு ஐயப்ப குருசாமிகள் மாநாடுன்னு ஒன்று ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 1500 ஐயப்பமார் வந்து ஐயப்ப குருசாமிகள் கலந்துக்கிட்டதுல அதுல வந்து நம்பியாரோட பிள்ளை, அதுக்கப்புறம் சபரிமலை மேல்சாந்தி, பந்தள ராஜா, அப்புறம் ஓங்காரானந்த சுவாமிகள், இவங்க எல்லாமே பங்கேற்ற விழா அது. அதுல வந்து எனக்கு வந்து சபரிமலை யாத்திரை விரதங்களை பத்தி எனக்கு பேசுறதுக்கு ஒரு 1 ஹவர் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்னு வந்து அறிவொளி சாரும் பேசினாங்க. சிறப்பு நாங்க 2 பேர் தான். அந்த ஓங்காரானந்த சுவாமிகள் இதை பார்த்துட்டு கடைசியில வந்து நீங்க மத்தியான செஷன் ஃப்ரீயா தான் இருக்கு, இந்த குருசாமிகளோட கேள்விக்கு பதில்களா சொல்ல முடியுதுன்னா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை நான் போய் பார்த்தேன். அவர் பார்க்கறச்சே அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு செஷன் ஒன்று கொடுத்தேன். கோடியா ஐயப்ப பக்தர்கள் இந்த வருஷம் பூரா வராங்க. ஆனா இந்த விரத முடிகிற ஒரு ராணுவம் கூட அவங்க இருக்காங்க. பட் அந்த விரத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சபரிமலை யாத்திரை முடிஞ்ச அப்புறம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிடுறாங்க. அவங்கள ஒருங்கிணைக்கிறதோ இது ஒண்ணு இல்லை. திரும்ப அடுத்த வருஷம் தான் அவங்க மலையை பத்தி என்ன நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கத்தை காமிக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வாரம் சனிக்கிழமை மாலை பூண்டை எப்படி இருப்போமோ அப்படி விரதம் அனுஷ்டிக்கணும். அன்னைக்கு ஷேவ் பண்ணிக்கூடாது, அன்னைக்கு வந்து வேற பூண்டு வெங்காயம் புலால் எதுவும் சாப்பிடக்கூடாது, தரையில படுக்கணும், எல்லாம் என்னெல்லாம் விரதத்துல அனுஷ்டிக்கிறோமோ அப்படி ஒரு நாள்
சனிக்கிழமை சனிக்கிழமை இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு 56 ஒரு மண்டலத்துக்கு வந்துடுது. அதுல இந்த இவங்கள வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ பூஜையில கலந்துக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து இவங்கள ஒரு சேனையாவே நம்மளால உருவாக்க முடியும். அதை உங்களை மாதிரி பெரியவங்க தான் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் மாதிரி பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பண்றேன்னு சொன்னாரு. துரதிருஷ்டவசமா கொஞ்ச காலத்திலேயே அவர் தவறி போயிட்டார் அதுல. அது பட் நான் வந்து அந்த விரதம் இன்னும் சனிக்கிழமைகளை கடைபிடிக்கிறேன். என்னை சார்ந்து என் நண்பர்களுக்கு அதை சொல்லி அது சிலர் பலரும் அடையிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது சொல்றேன். ஏன்னா விரதத்தோட மகிமையை பத்தி அப்படி சொல்ல வந்தேன். இன்னொரு பெரிய குழப்பம் சபரிமலையில என்னன்னா சபரிமலையில இவருக்கு ஐயப்பன் சாஸ்தாங்கிறா. அவருக்கு 2 மனைவி இருக்காங்க. ஐயப்பன் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து வாவர் வராரு. முஸ்லீம் அப்ப எங்க வந்தாங்க? இப்படிலாம் பல கேள்விகள். அது எல்லாருக்கும் அந்த இயற்கையில ஏற்படுறது சகஜம். இதுக்கு ஒரு காரணம் சினிமா கூட. நாடகங்களும் சினிமாவும் கூட இதுக்கு ஒரு காரணம். அதை நான் வந்து விளக்குறேன். ஆதி சாஸ்தா வந்து பூர்ண புஷ்கலோட இருக்கிறவர். அவர் தான் ஹரிஹரபுத்திரர். ஹரிஹர சம்பவத்துல வந்தவர். அவர் இன்ஃபேக்ட் அந்த புராணங்கள் சொல்றபடி பார்த்தோம்னா அவர் வந்து முருகனுக்கும் மூத்தவர். அது வந்து எப்படின்னா அந்த சூரபத்மனோட தங்க அஜமுகி வந்து இந்திராணிய பிடிச்சு அவளை சித்திரவதை பண்றது. இந்திரன் கேட்டுபடி ஐயப்ப தர்மசாஸ்தாவை வேண்டிக்கிறார். ஐயனே ஓலம், ஹரிஹர புத்தனே ஓலம்னு சொல்லிட்டு அவ கதறதை கேட்டுட்டு வீரமகா காளர்னு தன்னோட பரிவாரத்துல ஒருத்தர் அனுப்பி அந்த அஜமுகியை சம்ஹரிக்கிறார். அது மாதிரி அந்த காலத்துல அப்பவே சாஸ்தா வந்து வெள்ளை யானையில பூர்ண புஷ்கரோட வந்திருக்கிறதா அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் தான் சூரபத்மனோட சம்ஹாரம் நடக்கிறது. அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் இன்னொரு இங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு இன்னொரு இதை பார்க்கலாம். தனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன். அவனுக்கு ரம்பன் கரம்பன் 2 பசங்க. அந்த அந்த கரம்பன் வந்து தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு இவர் மேல பிரம்மன் மேல தபஸ் இருக்கான். அந்த ரம்பன் வந்து நெருப்புக்கு நடுவில் உட்காந்துன்னு பஞ்சாக்னிக்கு நடுவில் உட்காந்துட்டு அவன் தவம் இருக்கான். அவங்களுக்கு வந்து அவங்க வம்சம் தழைக்கணும், நிறைய அசுரர்கள் பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வேண்டுதலா இருக்கு. இந்திரனுக்கு எப்பவுமே தன்னோட பதவி மேல ஒரு பயம் வந்துடும். சரி, இவனை விட்டுட்டோம்னா எங்கேயோ பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு முதலியா வந்து தண்ணிக்குள்ள இருந்த கரம்பனை கொண்டுடுறான். இந்த ரம்மனுக்கு அந்த கேள்விப்பட்டு தான் வந்து தன் உயிரை மாசிக்க இருக்கிறச்சு அவன் தியானிச்சுட்டு இருந்த அக்னி தேவர் வந்து நீ கவலைப்படாத, அவனுக்கு நான் வரந்தேன், அவனுக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து சகல சக்தி இருக்கிற ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ வந்து அக்னி தேவர் சொல்றாரு, நீ இப்போ உனக்கு எதிர்க்க வர்ற முதல் பெண் பெண் ஒரு பெண் ஜென்மத்தோட உனக்கு உறவு வரும், அவன் மேல ஒரு மோகம் வரும், அவளுக்கு பிறக்கிற வந்து சகல இதுவும் ஒரு சக்தியோட இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் வந்த உடனே முதல்ல பார்க்கறது ஒரு அழகான பெண் எருமையை. அந்த பெண் எருமையோட அவனுக்கு வந்து ஒரு இது வந்து அவங்கள அந்த பெண் எருமையோட சுத்தி திரிஞ்சு அந்த பெண் எருமை இது சூழ் கொள்கிறது. அப்போ வந்து இந்த ஒரு பெரிய ஆண் எருமை அது வந்து வேகமா வந்து இந்த பெண் எருமையை துரத்துது. அப்போ வந்து இந்த ரம்மன் வந்து அதோட போரிடுறா. ஆனா அதுல அந்த ஆண் எருமை அவனுக்கு கொன்னுடுது. அது கொன்ன உடனே அந்த பெண் எருமை ஓடி போய் யக்ஷர்கள் கிட்ட போய் தஞ்சமா போயிடுறது. யக்ஷர்கள் கிட்ட தஞ்சமா போன அப்புறம் அவங்க வந்து இந்த ஆண் எருமையை கொன்னுடுறாங்க. இருந்தாலும் அந்த பெண் எருமைக்கு தன்னுடைய காதல் நான் ரம்மனை விட முடியல. அதனால என்ன பண்றான், அவனை அந்த சிதையிலேயே தானும் குதிச்சிடறான். அந்த பெண் எருமை குதிச்சிடுது. அப்போ அந்த சிதாக்னிலிருந்து வந்தவன் தான் மகிஷாசுரன். கதை இப்படி போகும். மகிஷாசுரன் அவங்களுக்கு தெரியும், மகிஷாசுரனை சண்டிகா தேவி வந்து சம்ஹாரம் பண்ணிடுறா. அந்த இது இப்போ இந்த இடத்துல கரம்பன் இருக்கான் இல்லையா, கரம்பனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை முன்னாடி இருக்கா. அவனுக்கு ஆண் வம்சம் ஒண்ணுன்னு கேட்டு அவன் தபஸ் இருக்கான். அந்த பெண் குழந்தை வந்து அவ பேர் கரம்பி அல்லது மகிஷி. அந்த மகிஷி தான் இந்த நம்ம ஐயப்பன் கதையில வர்ற மகிஷி. அந்த மகிழ்ச்சிக்கு ரொம்ப கோவம். தன் அப்பாவை கொன்ன இந்திரன்
ப்ளஸ் தன்னோட அண்ணனை கொன்னவங்களையும் சேர்த்து எல்லாரையும் பழிவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளும் தபஸ் இருக்கா. தபஸ் இருந்து ரொம்ப எனார்மஸா வரங்களை வாங்கிக்கிறான். அவளோட வரங்கள் படி தன்னோட மயிர்கால்ல இருந்து எப்போ நினைக்கிறாளோ அப்போ வந்து பல்வேறு பல நூறு மகிழ்ச்சிகள், பல ஆயிரம் மகிழ்ச்சிகள் தோன்றணும் அப்படின்னு ஒரு உரம் வாங்கிக்கிறேன். அப்புறம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம் பிறக்காத ஒரு பிள்ளை தான் என்னை கொல்ல முடியும். அவனும் சாமானியவனா இருக்கக்கூடாது. அவன் வந்து ஹரிக்கும் ஹரனுக்கும், சிவனுக்கும் விஷ்ணுக்கும், மகாவிஷ்ணுவும் சேர்ந்து பிறந்த குழந்தையா இருக்கணும். அவன் 12 வருஷம் ஒரு ஒரு மனுஷன்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பாசிபிலிட்டிய ஒரு இதா தீமை வச்சுன்னு கேட்கிறான். சரின்னு இவருக்கு பிரம்மதேவர் வந்து வரம் கொடுத்துட்டு போயிடுறார். ஆக்சுவலி அது இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஒரு ஒரு அயோனிஜனா வந்து ஒருத்தர் வர்றது ரொம்ப சாமானியம் இல்லை. அப்படியே வந்தாலும் சிவ சிவ ஹரி ஐக்கியத்துல ஒரு பிள்ளை வர்றது இம்பாசிபிள். அப்படியே வந்தாலும் அவன் வந்து அவ்வளவு தெய்வமா இருக்க போறவன் வந்து ஒரு மனுஷன்கிட்ட போய் 12 வருஷம் வேலை செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான் சொல்றான். ஆனா இது வந்து இப்படி ஆறுச்சு. திரும்ப மேலே போயிட்டு அவ இந்திரலோகத்தை பிடிச்சிக்கிறான். அவங்கெல்லாம் திரும்ப வழக்கம் போல இவர்கிட்ட ஓடி சிவன்கிட்ட ஓடி எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு கேட்கறச்சு. அவங்க வந்து ஒரு 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 மீட்டிங் ஒன்று போட்டு இந்த மாதிரி இவனை வந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கிறான். அப்போ வந்து மகிழ்ச்சியை பத்தின ஒரு அவளோட பூர்வ ஜென்மத்தை சொல்றான். சாரி, கதைக்குள்ள கதையா வந்ததாவது அது கொஞ்சம் புரியும். சரடு எடுத்துதான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். அது எப்படின்னா தத்தாத்திரேயனோட கதையில வர்ற லீலாவதி தான் இந்த மகிழ்ச்சி. அது எப்படின்னா ஒரு தரம் அத்ரி மகரிஷியோட மனைவி அனுசூயா மகா பதிவிரதைன்னு பேசிக்கிறார். இதை கேட்டு முத்தேவியர்களுக்கும் லக்ஷ்மி சரஸ்வதி அண்ட் பார்வதிக்கு அது என்ன நம்மளோட பெரிய பதிவிரதையாவ, நம்ம போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு புருஷனுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டான். நீங்க போய் அங்க வாத்துல போய் சாப்பிடுங்கோ, சாப்பிடுறச்சே நிர்வாணமா எங்களுக்கு பரிமாறணும்னு கேளுங்க அப்படிங்கிறா. அவர் ரொம்ப எம்ப்ராஸ்டா 3 பேரும் போய் அந்த அந்த கண்டிஷனை வைக்கிறச்சே அவ பதிவிரதை இல்லையா, அதனால அவ வந்து ஒரு இது பண்ணி குழந்தைகளை 3 பேரும் குழந்தைகளை மாத்திடுறான். சின்ன குழந்தைகளா இருக்க, அப்புறம் பரிமாறிட்டு போய் சேலை கட்டி நிற்கிறா. இந்த குழந்தைகள் விளையாடின்னு இருக்கு. அப்போ வந்து இந்த 3 பேரும் திரும்ப வந்துட்டு யார் குழந்தை இது, எவரோட புருஷனே தெரியாம தவிக்கிறச்சே தான் அவங்க 3 பேரும் திரும்ப வந்துட்டு இல்ல இல்ல அப்படி பேசுனது நீங்க தப்புன்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த அனுசூயாவுக்கு நாங்க எங்களை குழந்தையாக்கினா அவளுக்கே நாங்க அம்மாவா இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் ஒன்று சேர்ந்து தத்தாத்திரேயரா அவதாரம் செய்றா. அவரோட கூட இருக்கிற ஒரு கவலம் மகரிஷின்னு ஒருத்தர், அவர்கிட்ட இந்த மூதேவியரும் நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறோம், எங்களோட அம்சமா ஒரு பொண்ணு உங்களோட இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரோட அம்சத்தையும் சேர்த்து லீலாவதின்னு ஒரு பொண்ணை அவளுக்கு பிரசாதிக்கிறா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லீலாவதிக்கு வந்து இந்த லௌகிக வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போயிருது. 2 பேருமா சேர்ந்து காடு மாடுலாம் சுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்புறம் வந்து தத்தாத்திரேயருக்கு வந்து தன்னோட அவதார நோக்கம் தெரிஞ்ச உடனே திரும்ப நம்ம மும்மூர்த்திகள்கிட்டையும் கலந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அனுமதி கேட்கிறார். இந்த மாதிரி போயிடுத்து, ஏன்னா நிறைய அனுபவிச்சிட்டோம் நான் போறேன். அவ விட மாட்டேங்கிறா. நீ வந்து எனக்கு புருஷன், என்னை திருப்திப்படுத்துறதும் எனக்கு மகிழ்ச்சி விடுறதும் உன்னோட கடமை, என்னை விட்டு நீ போகக்கூடாதுங்கிறா. இதுல வந்து எல்லாம் போனா அவ திரும்ப திரும்ப சொல்ல நான் உன்னோட மகிழ்ச்சி உடனே தத்தாத்திரேயர் ரொம்ப கோவம் வந்து, நீ என் மகிழ்ச்சின்னா நீ ஒரு மகிழ்ச்சியா போயிடு அப்படிங்கிறார். மகிழ்ச்சி அர்த்தம் வந்து மனைவிங்கிற அர்த்தமும் உண்டு, மகிழ்ச்சின்னா பெண் எருமைன்னு அர்த்தம் உண்டு. சொல்லி சாபம் கொடுத்த உடனே அவ எதிர் சாபம் கொடுக்குறா. நான் மகிழ்ச்சியமா போனேன்னா அந்த அந்த பிறவிலையோ அந்த சமயத்திலயோ நீ ஒரு ஆண் மகிழ்ச்சியமா என்னோட வந்து என்னோட திரும்ப இதே மாதிரி சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இது போட்டுட்டு அவ போயிடுறா. அந்த அந்த இதுல வந்து தத்தாத்திரேயர் அது மாதிரி அவரோட தன்னோட சக்தியெல்லாம் மும்மூர்த்திகள்கிட்டையும் கொடுத்துட்டு அவர் வந்து அந்த இது இந்த வாழ்க்கையை திறந்துட்டு அவர் வந்து போயிடுறார். இவன் வந்து மகிழ்ச்சி வந்து அந்த கரம்பனுக்கு பொண்ணா பிறக்கிறார். ஸோ ஷீ இஸ் மகிழ்ச்சி. இது ஒரு ஸ்டோரி. இப்போ அவங்க வந்து திரும்ப யோசிக்கிறாங்க, இந்த மகிழ்ச்சியை கொல்லணுமே, அதனால அவங்க வந்து
தத்தாத்திரேயனை திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, தத்தாத்திரேயனை நீ ஒரு சுந்தர மகிஷமா, ஒரு எருமையா, ஆண் எருமையா, ரொம்ப அழகா இது எடுத்துன்னு போய் அவளை எப்படியா கூட்டின்னு போயிட்டு அவளை பாதாள லோகத்துக்கு கூட்டின்னு போயிடு. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். ஐ மீன் ஆர்டர் சார். நான் பேசுறது கேட்கறதால சரியா இருக்கா? கேக்குது சார். ஓகே. போயிட்டா. இதுல என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஆண் மகிஷம் அதே மாதிரி போயிட்டு எங்க நேரா அமரேந்திரப்பட்டினத்துக்கு போறது. போயிட்டு அங்க ரொம்ப மோகனாகாரமா ஒரு குரல் கணக்கிறது. அதை கேட்ட உடனே அந்த மகிழ்ச்சிக்கு வந்து பழைய இது வந்து கிடுகிடுன்னு அது பின்னாடியே வந்துடுறது. ஸோ அவ விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறா. அவளை அப்படியே கூட்டின்னு பூலோகத்தை வந்துடுறா. பூலோகத்தை வந்து 2 பேரும் இங்கே எங்கேயுமா சுத்தின்னு இருக்கிறச்சு. அவர் வந்து அதுக்குள்ள இந்த இந்திரன் அவங்க எல்லாம் திரும்ப போய் இந்திரப்பட்டினத்தை பிடிச்சிக்கிறா. ஸோ இந்த மாதிரி ஆகுது. இந்த மகிழ்ச்சி திரும்ப அவர் விட்டுட்டு இவர் போயிட்டார். மகிஷன் அந்த தத்தாத்திரேயர் திரும்ப போயிட்டார். இவளுக்கு ஐயோ நம்ம வந்து பர்பஸே வேறையாச்சே, இவாளெல்லாம் கொல்லணும்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகங்காரமா ரொம்ப நிறைய தன் மயிர்கால இருந்து பல மகிழ்ச்சிகளை கூட்டிட்டு ஒரு பெரிய இதா வரது. அப்போதான் இந்த ஐயப்பனோட ஜனனத்துக்கான இது வருது. ஸோ இந்த ஹரிஹர சம்பவம் நடக்கிறது. இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த அமிர்த மந்திரத்துல இதான உடனே மோகினியை பார்த்து இவர் மயங்கி 2 பேருமா சேர்ந்து பிறக்கிற குழந்தை ஹரிஹரசுதன் ஐயப்பன். அப்போ வந்து சொல்றா, உன்னோட அவதார நோக்கம் இதுதான். நீ மகிழ்ச்சியை கொள்றதுக்காக உடனே இதுக்கு போனோம், பூலோகத்துக்கு போனோம். 12 வருஷம் நீ வந்து ராஜசேகரவர்மன் கிட்ட பிள்ளையா இருக்கணும். பிள்ளையா இருந்து அது முடிஞ்ச உடனே தான் உனக்கு அந்த எலிஜிபிலிட்டி டு கில்லர் வரும். அதுக்கப்புறம் நீ போய் காட்டுக்கு போய் அவளை சம்ஹாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அதே மாதிரி பந்தளத்துக்கு வராரு. பந்தளத்துல வந்து நல்லா எல்லாத்தையும் கத்துன்ட்டு பெரிய யோகியாவும் இருக்காரு. அதே சமயத்துல பெரிய வீரனாவும் இருக்காரு. அவரோட குருவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இவன் எவ்வளவு ரொம்ப மகத்தான பிள்ளை, இவனுக்கு இருக்கிற ஆற்றல் வந்து இவன் தெய்வாம்சம் இருக்கிறவன் சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுறது. அவர் குரு தட்சிணையா வந்து கேட்கறது என்னன்னா, எனக்கு வந்து பிள்ளை இருக்கான், அவன் குருடு, ஊமை, அவனை ஏதாவது நீ பண்ண முடிஞ்சா பண்ணுன்னா அதே மாதிரியே அவனை சரியா கேட்டுறாரு. சரியா கேட்டு காட்டுக்கு கிளம்பி போறது. அவங்க தெய்வ நிமித்தமா தான் அந்த ராணிக்கு வந்து தலைவலி வருதுன்னு அவளை போய் சொல்ல வைக்கிறார். அந்த சூது மந்திரி சேர்த்து வஞ்சனையா பேசி அவங்க வந்து காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் பொறிச்சு அந்த இருமுடியா அரிசி, ஒரு தேங்காய்க்குள்ள நெய்யை வச்சு என்ன அவர் சாப்பிட்றதுக்கு வெளியில வேணுமே எல்லாம் பண்ணி கொடுக்குறா. அதை எடுத்துட்டு அவர் காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் அங்க போன உடனே அவருக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து பார்த்து அவரை பிடிச்சி கொள்ற. அது பெரிய சம்மாரம், ஒரு பெரிய கதையா போகும். அதை கொன்னுட்டு அவளை வந்து பூமியில விழுந்த இதுல அவ மேலே ஏறி நின்று நர்த்தனம் புரிகிறார். அந்த ஏன்னா அவளை வந்து உலோகத்தால அழிக்க முடியாது, வேற எந்த இதாலையும் அவளை இது பண்ண முடியாதுன்னு கொண்டு விடுறார். கொன்ன உடனே அவர் கால் பட்டதால அதுல இருந்து வெளியே வந்தவள் லீலாவதி. அந்த லீலாவதி அவரா சாப விமோசனம் ஆயிடுறது அவளுக்கு. அப்போ வந்து சொல்றா, அம்மா நீ வந்து எனக்கு தாய் மாதிரி, முத்தேவியரும் நீ உன்னோட இருக்காங்க. நீ வந்து நான் சபரிமலைக்கு ஒரு கோயில் வரைச்சே, நீ வந்து அங்க எனக்கு பக்கத்துல நீ இருக்கணும். மாளிகைப்புறத்தம்மன் மஞ்சமாதாவன் அங்க இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிட்டு அவர் வந்து திரும்ப அந்த புலிப்பால் கொண்டு வரணும்னு சொன்னா இல்லையா? அதனால வந்து அந்த ஒரு இதுக்கு வந்தோடனே இந்திரனே வந்து புலியா வந்து அந்த தேவர்கள்லாம் புலிகளா பின்னாடியே வந்து அரண்மனைக்கு வர்றாரு. ராஜசேகரனுக்கு தெரியுது, ஐயோ பெரிய தெய்வாம்சன்னு. அவர் ராஜா கிட்ட சொல்லிடுறாரு, இது மாதிரி நான் வந்து என்னோட அவதார நோக்கம் முடிஞ்சிடுச்சுன்னா. அப்போ அகஸ்தியர் வந்து சொல்றாரு, எல்லாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சொல்லிட்டு இது மாதிரி இவருக்கு இந்த மணிகண்டனா தானே வர்றார், அந்த மணிகண்ட சுவாமிக்கு ஒரு கோயில் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு அம்பை விட அது நேரா ஒரு சன்னிதானத்துக்கு, இப்போ இருக்கிற சன்னிதானம் பக்கத்துல ஒரு ஆலமரத்துல குத்து நிற்குது, நீ அங்க போங்க, அங்க வந்து எனக்கு கட்டி விடுங்கன்னு சொல்றேன். அது அந்த அந்த மாதிரி கிளை கதைகளாக வேண்டுகோள். அது என்னது? அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த அந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த மலையை தாண்டுச்சு நீங்க வந்து எப்படி விரதம் இருக்கணும்னு அகஸ்தியர் வகுத்து கொடுத்த விரத வழிமுறைகள் தான் இன்னைக்கு நம்ம பின்பற்றுறோம். அதே மாதிரி ஐயப்பனிடத்தின் போன இருமுடி, அதே மாதிரி இருமுடியை கட்டிட்டு நம்ம மலைக்கு போறோம். அது ஒரு அதே சேம் ரூட், நம்ம நடக்கிறதும் அதே ரூட் தான். அந்த மாதிரி இந்த பெருவழியை நடந்து போறோம். இப்போ அங்க அங்க வந்து இந்த ராஜசேகரவர்மன் கோயில் கட்டுறதுக்கு எல்லாரையும் கூட்டின்னு போறது. திரும்ப அந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ராஜசேகரவர்மன் இவ்வளவு புகழறால இவன் எங்கேயாவது
அடுத்த இந்திரன் ஆயிடுவானோ, நமக்கு பதவி கஷ்டம் வருமோன்னு சொல்லிட்டு திரும்ப சென்சஸ் அந்த வஜ்ராயுதத்தை தூக்கி எறியறான் இவர் மேல. அந்த வஜ்ராயுதம் ராஜசேகரன்கிட்ட வரதுக்குள்ள ஐயப்பன் வந்து அவர் உடம்புல குப்தமா ஏற்கனவே அவரோட சுரிகாயுதத்தை பொருத்தியிருக்கார். அந்த சுரிகாயுத பஸ்மான உடனே அவன் இங்க அங்க ஓடி கடைசியில ஐயப்பன்கிட்ட வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இந்திரன் வரான். நீ வந்து கேட்க வேண்டியது அவர்கிட்ட தான், அவர் மன்னிச்சா போச்சுன்னு உடனே அவர் மன்னிச்சு விடுறாரு. இந்த மாதிரி யாருது கோயில் அங்க கட்டப்படுது. இது வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுல வந்து 2 அதாவது முதல்ல இது தர்மசாஸ்தா மணிகண்டனா அவதாரம் பண்ணது. மகாவிஷ்ணு எப்படி ராமாவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி மகாசாஸ்தா வந்து இங்க வந்து கலியுகத்துல வந்து மணிகண்டனா அவதாரம் பண்ணார். இது வந்து கலியுகத்தினோட முதற் பகுதியில கலியுக ஆரம்பத்திலே இந்த கதை நடந்துருது. அப்புறம் ஒரு ஒரு 800 days பேக் ஆரிய கேரளவர்மன் சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் வரான். அவனும் அப்படிதான். அங்க வந்து உதயணன் சொல்லிட்டு ஒரு பெரிய அரக்கன்ல அவன் வந்து ஒரு கொள்ளைக்காரன். அவன் வந்து இப்போ இருக்கிற கரிமலையில ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் துன்புறுத்தி எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வரான். ஈ வாண்ட்ஸ் டு கெட் மேரிட் டு பந்தள ராஜாவோட அப்போ இருக்கிற பந்தள ராஜாவோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். ஒத்துக்கல அவங்க. அப்போ வந்து இப்படி வரைச்சே அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவா இதெல்லாம் போட்டு எல்லாரையும் கொன்று எல்லாம் பண்றான். அவனை கொல்றதுக்காக அந்த ஜெயந்தன் ஒருத்தன், அவன் அந்த ஜெயந்தனோட அப்பா அம்மா வந்து அந்த ஜெயந்தன் வந்து சபரிமலை கோயிலுக்கு பூசாரியா இருக்கான். அப்போ கோயில் ஆயிடுறது. சபரிமலை கோயில்ல பூஜாரியா இருக்கான். அவனை போய் அந்த கோயிலையும் உடைச்சி அவனையும் கொன்னுட்டு திஸ் ஃபெலோ கம்ஸ். அதை பார்த்துட்டு இந்த ஜெயந்தனோட பிள்ளை, அவனுக்கு ஆரியக்கேரளவர்மன் பேர், காட்டிலேயே வளர்ந்த பிள்ளை அவன் பார்த்து இதுக்கு பழி வாங்குறேன், திரும்ப கோயிலை கட்டுறேன்னு சொல்லி இது பண்ணி நாட்டுக்கு வரான். எல்லாம் தெரிஞ்சுட்டு வரான். வந்த உடனே அவனுக்கு வந்து அந்த ராஜா வந்து அவனுக்கு சேனைகள் எல்லாம் கொடுத்த உடனே அவன் பெரிய படை சேனையெல்லாம் திரட்டி, அதுவும் ஒரு நீளமான கதையா வரும். அதை எடுத்துன்னு போயிட்டு இந்த உதயனை கொண்டுட்டு கம்ஸ் டு சபரிமலை. அந்த கோயிலை வச்சு கோயிலையும் கட்டுறான். கோயிலை கட்டி முடிச்சுட்டு அங்க இன்னைக்கும் மணிமண்டபம் இருக்கு. அந்த இடத்துல உட்காந்துட்டு யூஸ் ஆஃப் இஸ் சோல் நேர ஐயப்பனோட ஜோதியை ஐக்கியமாயிடுறான். ஆக இந்த 3 தர்மசாஸ்தா, மணிகண்ட ஐயப்பன் கலிகாலத்துக்கு முன்னாடி முதல் பகுதியில, இவன் வந்து ஒரு 700-800 வருஷத்துக்குள்ள இந்த 3வது கதை. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமா எடுக்க போயிட்டு இந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை கதையெல்லாம் வச்சு இப்போ ஒரு 1940s அவர் வந்து டிராமா போட்டார். அந்த டிராமால கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சமாதாவை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா எந்த வருஷம் கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாதிரிலாம் ஏதோ சொல்லி ஒரு ஒரு ஸ்பைசியா அந்த டிராமால ஒரு இது சேர்த்தாரு. அதே மாதிரி இந்த கதைகள்ல வர்ற கேரக்டர்ஸ் அந்த முதல் ஜெனரேஷன் தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு குழப்பம் வந்து எடுத்ததுல. அதனால ஆரம்ப கதையில பாவர்லாம் கிடையாது. ஏன்னா இது முஸ்லீம்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு 800 வருஷம் தான் இருக்கும். 1400 வருஷம் தான் அதனோட அந்த முஸ்லீம் வம்சம் வந்தது. இதில் வந்து ஒரு 800 வருஷம் இருக்கும் தமிழ்நாடு இது கேரளாவுக்கு வந்து. அதனால இது வந்து 2வது இதுல வந்து பாவர்ங்கிற ஒரு சீஃப்டன் வந்து அந்த ஆரிய கேரளர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். அவ்வளவுதான். அதுதான் கதை. இவங்க வந்து வாபுரன்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திராவுக்கு வந்து ஒரு பூதகணம் இருந்தான். அவனையும் இவனையும் மிக்ஸ் பண்ணி கதையெல்லாம் சொல்லிட்டான். இவ்வளவு சரித்திரம் இருக்கு அதுல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். திஸ் இஸ் த மெயின் திங். சாரி, நான் வந்து ரொம்ப பெரிய கதைகள் இது ரொம்ப எவ்வளவு ஷார்ட்டா பண்ண முடியுமோ அதை டோல்டு. அப்புறம் நீங்க ஏதோ யாரோ கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா நான் இருமுடி தத்துவங்கள்லாம் பத்தி சொல்றேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் ரீச்சிங் யூ. இல்ல சார், கதைகள் நிறைய சொன்னீங்க. இப்ப அந்த விரதம் மகிமை, அந்த இருமுடி தத்துவம் எப்படி போறது, உங்களுடைய அனுபவங்கள் சொல்லலாம் சார். ஓகே. ஏன்னா இந்த புரிதலுக்காக தான் இந்த 3 பகுதியை சொன்னேன். இருமுடிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயப்பன் எடுத்துன்னு இருமுடி எடுத்துன்னு போனார். அதே மாதிரி இருமுடி எடுத்துன்னு போறோம். இந்த இருமுடிங்கிறது வந்து முன்முடி பின்முடின்னு 2 முடி கட்டிட்டு போறோம். முன்முடியில வந்து பகவானுக்கான அபிஷேக சாமான்கள், தேங்காய், நெய் நிறைச்ச தேங்காய், அவருக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் முன்முடியில இருக்கும். அது வந்து சன்னிதானம் போய் தான் திறக்கணும். அதை கட்டியிருப்பா. பின்முடியில நமக்கான சாப்பாடு எல்லாமே அதுல இது சமைக்கிறதுக்கான அரிசி அது இது எல்லாமே போட்டு நமக்கானது பின்முடி. முன்முடி உனக்காக, பின்முடி எனக்காக. இது எடுத்துட்டு வந்து காட்டுல பெருவழிந்து ரொம்ப கடினமான பாதை, கல்லு முள்ளும் குத்தின் போய் சேர்றது வந்து ஆக்சுவலி இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் லைஃப். வாழ்க்கையில நம்ம வந்து
கல் முள்ளும் வச்சு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தாண்டி வரும். எங்கேயோ ஒரு மலைமுகள்ல வந்து ஏறி வேத்து கொண்டு நிக்கிறச்சே ரொம்ப ஆனந்தமா ஒரு தென்றல் அடிக்கும். அது ஒரு சுகம். இல்ல யாரோ ஒருத்தன் கூப்பிட்டு நீங்க இத சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி குடுப்பான். அந்த மாரி சின்ன சின்ன துன்பமும், இன்பமும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கைங்கிறது. அந்த சபரிமலை சன்னிதான பயணம் இதாகும். நம்ப வந்து மலை மலை சன்னிதானத்துக்கு போக போக பின்முடிய பிரிச்சு பிரிச்சு அங்கங்க உணவு சமைச்சு சாப்பிட்டுருவோம். நம்ம சன்னிதானத்த போய் அடையறச்சு பின்முடி காலியா இருக்கும். அதாவது பின்முடிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அவர் கர்மா. நம்மளோட வினைகள், நம்மளோட பிராரப்தம் எல்லாமே அது பின்னாடி. நம்ம சுவாமி கிட்ட போய் சேர்றச்சு இதாயிடுது. அப்புறம் போய் இந்த முன்முடிய திறந்து அந்த நெய் தேங்காவ எடுத்து அத உடைச்சு, அதுல இருக்க ஆத்ம சைத்தன்யம் தான் நெய். அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம உடல். இது வந்து அக்னியில போட்டுட்டு, அந்த ஆத்ம சைத்தன்யமான நெய்ய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா, அது பிரசாதம் நம்மட்ட வருது. அதான் அனுபூதி. இந்த ஒரு தத்துவத்த தான் அழகா வந்து இருமுடி தத்துவமா இதுல வச்சிருக்கா. இது ஒண்ணு. விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது. நான் முன்னாடியே சொன்ன மாரி விரதம் ரொம்ப அதிமுக்கியமானது ஒண்ணு. இந்த விரதத்துல என்னன்னா, ஆ மனசும், உடம்பும் ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கார்த்தால பச்சை தண்ணியில குளிப்பா. ஏன்னா பச்சை தண்ணில ஏன் குளிப்பேன்னா, மலை வந்து ரொம்ப குளிரா இருக்கும். அங்க வந்து பாய்லர் எடுத்துன்னு போ முடியாது. அதனால வந்து குளிக்கிறது பச்சை தண்ணில குளிச்சு உடம்ப தயார்படுத்திப்போம். குளிர்ந்த நீர்ல குடிச்சாலே நம்மளோட புலன்களுக்கு கொஞ்சம் கட்டுக்கு வரும். அது ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாரி சாப்பாட்லயும் ஒரு நிதானம் இருக்கும். எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. அ இது வெங்காயம், பூண்டுலாம் கூட சேர்த்துக்க முடியாது. ஏன்னா, இதெல்லாம் இந்த இந்த உணவு வந்து நம்மளோட உடலோட இயக்கத்தையும், மனசையும் கூட பாதிக்கிறதுங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட். அதனால ரொம்ப சாத்வீகமான உணவ சாப்பிட்டுட்டு, இந்த விரத காலத்துல வந்து வேற எதையும் சினிமாவோ, டிவியோ எதுவும் பார்க்காம, தன் சதா சர்வ காலம் ஐயப்பனோட சிந்தனையிலே இருந்து, தன்ன தானே சோதிச்சுக்கிறது தான் உண்மையான விரதம். ஆந்திரால நான் குருசாமியா இருக்கிறதே ஒரு 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 பையன் கேட்டான். "குருசாமி நீங்க சினிமாலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, டிவி சீரியல் பார்க்கலாமான்னு?" கேட்டான். அது டிவியா? அதான் எனிதிங் தட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ, யூ ஷுட் அவாய்ட். நம்ப என்ன பண்றோம், எப்படி விரதம் இருக்கோங்கிறத வந்து நம்ம தான் ஜட்ஜ் அதுக்கு. வேற யாருமே செய்ய முடியாது. அப்படி விரதம் இருந்து போய் சன்னிதானத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி வரது தான் நம்மளோட முக்கியமான இது. இந்த விரத காலத்துல சம்டைம்ஸ் வீட்லயே யாரோ தவறி போயிட்டா, ரொம்ப அப்பா, அம்மா அந்த மாரி ரொம்ப க்ளோஸ் ஃபர்ஸ்ட்டு ச சர்க்கிள் ரிலேஷன்ஸ் போயிட்டா, அந்த வருஷம் மலைக்கு போகக்கூடாது. வேற யாராவது போயிட்டா, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் யூ அவாய்ட் சீயிங் டெட் பாடிஸ் ஆர் டெட் பாடி எங்கேயாவது பார்த்துட்டா தலையில பசுஞ்சாணம் இல்லைன்னா மஞ்சள் வச்சுன்னு குளிக்கணும்னு ஒரு ஐதீகம். வேற யாரையாவது தவிர்க்க முடியாம போயே பார்க்கணும்னா, மாலைய கழட்டி ஒரு சுவாமி கிட்ட ஒரு மஞ்சள் இது இருக்கிற தண்ணீல போட்டுட்டு, போய் பார்த்துட்டு வந்து 3 நாள் கழிச்சு அந்த மாலைய திரும்ப போட்டுக்கிட்டு, அந்த விரத காலத்த அங்கருந்து ஒரு மண்டல காலம் பண்ணணும். அந்த மாரிலாம் இருக்கு. அ அது தட் இஸ் தி திங். இந்த மாலை போட்டுக்கிறதுங்கிறது துளசி மாலையோ, அ இல்ல ருத்ராட்ச மாலையோ, இல்லன்னா ஸ்படிக மாலையோ நம்ம போட்டுக்கிறது ஒரு குருசாமி கையால போட்டுக்கலாம். நெறைய பேர் என்ன பார்க்குறோம்னா, இந்த கோயில்ல போயிட்டு பூஜாரி கையில போட்டுப்பா. ஆக்சுவலி அந்த பூஜாரி வந்து மலைக்கு யார் போறாளோ, மலைக்கு மாலை போட்டுன்னு இருக்கிற ஒரு குருசாமி கையால தான் மாலை போட்டுன்னு இருக்கு. ஏன்னா அவன் முந்தின நாள் என்ன சாப்பிட்டான், என்ன மாரி இருந்தான்னு தெரியாது அந்த பூஜாரி. அதனால அது போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அம்மா கையால மாலை போட்டுக்கிறது. அதுக்கு அப்பீலே கிடையாது. அம்மா வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அம்மா கையால மாலை போட்டுண்டா, அது வந்து ஐயப்பனே போட்ட மாதிரி. இது வந்து ஒரு மாலை போட்டுறது அதெல்லாம் ஒரு இது. அதே மாரி நெறைய பேர் வந்து இந்த நான் நான் ஒரு மண்டல காலங்கிறது அ ஒரு இடத்துல ஒரு மாரி இருக்கு. இப்ப இதுல கேரளால 41 நாளும்பாங்க. நம்ப தமிழ் இதுல 48 நாள்ன்னு சொல்லுவோம். இந்த 48 நாள் விரதத்துக்கு போயிட்டு, விரதம் இருந்து மலைக்கு இருந்து வரச்சே, நேரா வீட்டுக்கு தான் வரணும். மலைக்கு கிளம்புறச்சே வீட்ல ஒரு தேங்காய உடைச்சோம்னா, ஐயப்பனோட பூதகணங்கள் வந்து வீட்டுக்கு காவலா இருக்கும். நம்ம திரும்பி வர வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காம அது அது பார்த்துக்கிறதுண்டு. திரும்ப வீட்டுக்கு வந்த அப்புறம், வாசல்ல இன்னொரு தேங்காய உடைச்சு, அந்த பூதங்கள ரிலீஸ் பண்ணணும். இதுதான் அதுல இருக்கிற இது.
மற்றபடி யாருக்காவது எது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, நான் தெரிஞ்சதை நான் சொல்றேன். நன்றி சார். நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. அதாவது இப்போ நெறைய கதைகள் கிளை கதைகள் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் தொகுத்து நீங்க அப்படியே ஒரே பண்டலா அப்படி சொன்னீங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ நெறைய பேர் வந்து அவங்க ஐயப்பன் இதுன்னு கேட்கலாம். அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு, உங்க கண்டிப்பா. அவங்க எப்படி அனுபவங்களையும் கேட்டுட்டு, அதோட உங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆமா, கண்டிப்பா. எல்லாரும் ஒரு 2, 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் சார். பேசுறவங்க. குறிப்பா நான் வந்து இப்போ சங்கரையர், நம்ம பாஸ்கரன் அவங்க 2 பேரையும் முதல்ல கூப்பிடலான்னு இருக்கேன். முதல்ல சங்கரையர் சார். அன்மியூட் பண்ணீங்க சார். சுவாமி சரணம். சுவாமி சரணம். நான் ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிற முறையில் எனக்கு நான் பேசுறதுக்கு ஆசைப்படலை. என்னுடைய ஒரு 51 வருஷமா நான் மாலை போட்டுண்டு ஐயப்பனை போய் கிடைக்கிற சமயத்துலலாம் ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்துட்டு, சாஸ்தா எனக்கு குலதெய்வம். பாக்கியம். மாசம் 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 ஐயப்பனுடைய அந்த சங்கிரமணம், ஒரு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு சங்கிரமணம் கேரளத்துல ஒரு சங்கிரமணத்திலையும் ஆத்துல சாஸ்திரநாம பூஜையும் பண்றோம். இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து சிம்ம சங்கிரம பூஜை இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னுடைய முதல் கன்னி மலையிலிருந்து என்னுடைய பிரார்த்தனை டு ஐயப்பன், வாழ்நாள் முழுசும் நான் கன்னி ஐயப்பனாவே இருக்கணும். பாக்கியம் பாக்கியம். வாழ்நாள் முழுசும் நாம கன்னி ஐயப்பனாக இருந்தால்தான் நாம மேலும் 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 பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், மேலும் மேலும் பல அனுபூதிகளை உணர முடியும். அழகா சொன்னீங்க. இந்த அனுபூதி விஷயத்துல எனக்கு பர்சனலா ஆன பல விஷயங்கள் இருக்கு. ஐயப்பன் வந்து கலியுகத்துடைய பிரத்யக்ஷ தெய்வம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன். நவம்பர் மாசம் எல்லாரும் மாலை போட்டுண்டாச்சு, விரதம் ஆரம்பிச்சாச்சு. யாரோ ஒருத்தர் வீட்டுல என்னை கூட்டின்னு பூஜைக்கு என்னை கூட்டின்னு போறதுக்கு இங்க பல ஐயப்பட்டி போட்டு என்ன ஒரு குருசாமிப்பா என்ன அவன் யார் வீட்டுக்கோ கூட்டின்னு போகும்போது கூட்டின்னு போக வந்தவன் வந்து எங்கிட்ட சொன்னா, குருசாமி உன்னுடைய வீடு கொஞ்சம் பழைய வீடா இருக்கே. எங்களோட வீடு இருக்கிற வீடு ஒரு 65-66 வருஷம் ஓல்ட் ஹவுஸ். ஒரு பழைய வீடா இருக்கே, நீ இதை ஒரு பெரிய அளவில் ரெனோவேட் பண்ணலாமே. நான் சொன்னேன், இந்த பாருப்பா, எங்களால முடிஞ்ச ரெனோவேஷன் நாங்க வீட்டுல பண்ணியாச்சு. இதவே ரெனோவேஷன் பண்ணணும்னா ஐயப்பனா பார்த்து தான் வீட்டுல மரங்கிறம் ஏதாவது போட்டு வீடை இடிச்சுட்டு இன்சூரன்ஸ் கொடுக்குற பணத்துல ரெனோவேட் பண்ற மாதிரி இருந்தாதான் உண்டுன்னு சிரிச்சுன்னே அவன்கிட்ட சொன்னேன். இது ஒரு வேடிக்கையா சொன்னது. அந்த வருஷம் ஜனவரி மாசம் சுவாமி சன்னிதானத்துல, சாரி சொல்றதே உணர்ச்சி வசப்படுறேன், சுவாமி சன்னிதானத்துல தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி பம்பைக்கு வந்திருக்கோம். வந்தா அப்போ வந்து டெலிஃபோன் திரும்பி கனெக்ட் ஆச்சு. இந்த வாட் எவர் இந்தியாவில் இருக்கிற இந்த சர்வீஸ்ல கனெக்ட் ஆச்சு. ஃபோன் வந்துட்டு என் ஒய்ஃபு சொன்னா, ஒய்ஃபு கூப்பிட்டுட்டு இட்ஸ் அரௌண்ட் 4 o'clock in the afternoon. ஒய்ஃபு கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு என்ன இது, இப்போ நான் வந்து அப்போதுல இருந்து கூப்பிட்டு இருக்கேன், வீட்டுல வந்து ஒரு பெரிய மரம், எங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய ஒரு ஓக் ட்ரீ இருக்கும், 100 வயசுக்கு மேல இருக்கிற மரம். அது வீட்டை விழுந்து வீட்டை அப்படியே 1/2 of the house கம்ப்ளீட்டா ஃபிளாட்டன் பண்ணிடுது. அது ஃபிளாட்டன் பண்ணினதுல என்னுடைய ஒய்ஃப் எங்க பெட்ரூம்ல படுக்கையில படுத்துன்னு இருக்கா. எங்க பெட்ரூம் கம்ப்ளீட்டா பெட்ரூம் நிர்மூலம் ஆயிடுச்சு. படுக்கையில வந்து விழுந்த மரம், இப்போ இந்த கை இப்படி வச்சுட்டு இருக்கேன், இது மாதிரி வந்து அந்த மரத்தோட, உங்களுக்கு கை தெரியறது அப்படி மரத்தோட இது வந்து அவளுடைய வலது காலை பின் பண்ணி ஒரு கிளை பெட்ல, இன்னொரு கிளை தரை உடன் ஃப்ளோர், அதை ஒரு அடி தூரம் ஓட்ட போட்டு அந்த மரம் அப்படி விழுந்திருக்கு. ஒரே பனி, ஐசி ரெயின், ஒரே பனி. ஜனவரி மாசம் உங்களுக்கு தெரியும் எங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு குளிர் இருக்கும்னு. நித்யா அந்த மரம் விழுந்து அந்த சத்தத்துல கண் திறந்தா நித்யாவுக்கு வந்து பனியும் இலைகளும் தான் தெரியுது. நான் ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டேனோன்னு அரை தூக்கத்துல நினைச்சுக்கிறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்திருந்து வந்தா அந்த one whole half of the house was completely flattened.
நான் உடனே என்னால் முடிஞ்ச அளவுக்கு திரும்பி சென்னைக்கு வந்துட்டு உடனே இது பண்ணி நான் இங்கே வந்து நாங்கள் இன்சூரன்ஸோட இது பண்ணி ஒரு 8 மாதம் ஆச்சு வீடை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணுறதுக்கு. த கம்ப்ளீட் ரெனோவேஷன் வாஸ் with insurance providing about $200,000 and we spending about $20,000. அந்த வீடை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணினதில் எங்களுடைய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், எங்களுடைய வாட்டர் கனெக்ஷன்ஸ், எங்களுடைய ரூஃபோட பிரேசிங் எல்லாமே தேவர் brought 60 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டில் இருந்ததுலேருந்து மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட் சேஃப்டிக்கு இட் இஸ் ஆல் brought. அண்ட் நான் அப்புறம் நித்யாட்ட சொன்னேன், எனக்கு அதான் எப்போதுமே எனக்கு நான் மாலை போட்டுண்டா வாயை திறந்து பேசுறதுக்கே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப இதோட பேசுவேன். ஏன்னா நம்ம வாயால் ஏதாவது சொல்லி அதை ஆயிடக்கூடாது. ஏன்னா ஐயப்பன் பண்ணி காமிச்சிட்டான் வேடிக்கையாக. நான் அவன் வீட்டில் மரத்தை போட்டால் தான் ரெனோவேட் பண்ண முடியும் சொன்னதுக்கு மரத்தை போட்டு வீடு இது பண்ணி இதில் மை நெய்பர் கால் தி ஃபயர் சர்வீஸ். அவள்கிட்ட வந்து அங்கே என்னுடைய நைபர் 2 பேரும் செத்து போயாச்சு. பிகாஸ் இவ்வளவு பெரிய மரம் விழுந்து வீடு ஃபிளாட்டன் ஆகிருக்கு. அவங்க செத்து போயாச்சு. அவருக்கு நான் வெளியூருக்கு போயிருக்கிறது தெரியாது. நித்யா பொழைச்சிருக்கிறதும் அவனுக்கு தெரியாது. இவன் முள்ள தன்னுடைய காலை எக்ஸ்ட்ரிகேட் பண்ணிட்டு இவ பெட்ரூம் போட்டு வெளியில வந்து இந்த இடிஞ்சு விழுந்திருக்கிறதெல்லாம் தாண்டிட்டு இவன் எங்களுடைய இந்த லிவிங் ரூம் ஏரியாக்கு வரத்துக்கும் இந்த ஃபயர் ட்ரக்கு இந்த ரெஸ்கியூ ட்ரக் வரத்துக்கும் வந்தா அவங்க வந்து இவளை வந்து பார்த்துட்டு அவங்க அப்படியே மண்டி போட்டுட்டாங்க. அவங்க மண்டி போட்டுட்டு, நீ செத்து போனேன்னு சொன்னாங்களே உங்க நெய்பர், எப்படி நீ இந்த மரம் விழுந்ததுல உசுரோட இருக்க? அப்பேற்பட்ட இது ஒரு அனுபவம். பல அனுபவங்கள் ஐயப்பனோட இதுல. மாலையை போட்டுண்டு வாயால ஏதாவது சொன்னா அது வந்து பகவான் நடத்தியே காட்டுறான். அதனால எனக்கு ரொம்ப பிரத்யக்ஷம் ஐயப்பன். நானுரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை. அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் அவரோட அதுதான். எனக்கு ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு வந்து 25 வயசு மலைக்கு போயிட்டேன். இப்போவும் நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எம்காம் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஐ வாண்டட் டு லா. ஆந்திரா பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து மலைக்கு கிளம்புறேன். மலைக்கு போனா பாலய பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகா குருசுவாமி, அவர் தான் கடைசியா வெளிச்சப்பாடு. அவர் வந்து இங்க இதுல நான் சொல்றது 81 எங்க விரிக்கு வந்து சாஸ்திரபதி நடக்கிறது. அவர் வந்து டக்குன்னு எல்லாரும் சுவாமி எடுத்தவருக்கு என்ன கூப்பிட்டு, உனக்கு அடுத்த வருஷம் மணிகண்டம் போறப்பா, அவனுக்கு ஜோதீஸ்வரர்னு பேர் வை, உனக்கு விருத்தி கிடையாது, நீ மலைக்கு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். நான் வெளியே வந்து சின்ன வயசு எங்க குருசாமிகிட்ட சிரிச்சேன். நான் இன்னும் 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வீட்டில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து குழந்தை பிறக்குங்கிறாரு, அது எப்படி ஆகும், அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டேன்னு நான் இப்போ போனோடனே கல்யாணம் பண்ணிட்டு தான் உண்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரியவா சொன்னா அப்படிலாம் கேட்காது, ஏதோ அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்னு சொல்லார். யூ வில் நாட் பிலீவ், நான் ஊருக்கு வரைச்சே எங்கள் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இப்போவே நான் மோகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு போனோண்ணா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா பொண்ணு இதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இப்போ மகர ஜோதி ரிலீஸ் அவன் ஜோதீஸ்வரன் அவனுக்கு நான் பேரை வச்சேன். அவரோட அனுகிரகத்தில் அவன் எல்லாத்துலேயுமே படிப்பில் எல்லாத்துலேயும் டாப் ஆகிட்டு இஸ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். ரொம்ப நல்ல வித் காட்ஸ் கிரேஸ் இருக்கு. அவனும் மலைக்கு என்னோட வரான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த வருஷம் மலைக்கு வந்தேன். அந்த வருஷம் விரதம் இருந்து வந்தேன். ஆனால் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள அறுவல் என்னடா இது, நம்ம விருத்தி ஆச்சு நம்ம எப்படி வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் பெரியவர் சொல்லிருக்காருன்னு. ஆனால் எங்கள் குருசாமி அப்போ கூட, நீ 18ஆம் படி ஏற வேண்டாம், சுவாமியை பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா பின்வழியா வந்து பார்த்துக்கொண்டார். நான் சொன்னேன், இல்லை வேண்டாம் குருசுவாமி, நான் உங்களோட வந்ததே போகிறோம், இந்த பனையாத்திரை தான் எனக்கு முக்கியமாக இருந்தது, நான் 18ஆம் படியை பார்த்துட்டு நான் திரும்ப போய்ட்டுறேன், அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அந்த விதமாக அது வந்தேன். இன்னை வரைக்கும் அது ஒரு பாருங்க, அது எப்படி வந்து எங்கேருந்து வந்து சொல்லி அவர் சொல்ல முடிஞ்சதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அருமை சார், அருமையா இருந்தது. சங்கரையருடைய ரொம்ப வெரி மூவிங், வெரி டச்சிங். ஐயப்பனுடைய மென்ஷன் பண்ணல. ஐயப்பனுடைய மூல மந்திரம் வந்து ஹரிஹர புத்திராய புத்திர லாபாய.
புத்திரலாபாய சத்ருநாசனாய மதகஜவாகனாய மகாசாஸ்திரே நம. அந்த புத்திரலாபாயங்கிறது ரொம்ப முக்கியம். யாரு உண்மையான பக்தியோடு உண்மையாக ஸ்ரத்தையாக விரதம் இருந்து ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரானோ, நான் டசன் கணக்கில் நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கேன். கம்யூனிஸ்டா இருந்து ஐஎன்டியூசி யூனியன் லீடரா இருந்தவங்க கூட அந்த மாதிரி வந்து அவளுக்கு பகவானுடைய அருள் அவளுக்கு புத்திரலாபமானதை நான் பார்த்திருக்கேன். அற்புதம். நன்றி சார். அடுத்தது டாக்டர் பாஸ்கரன் நிறைய தடவை சபரிமலைக்கு போயிடுறார், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் வருஷம் போவார், அவர் ஒரு வருஷமும் அவருடைய கருத்துக்களை சொல்லி இந்த நிகழ்வை பற்றிய கருத்துக்களையும் அவருடைய குறிப்பையும் சொல்லலாம் சார். சுவாமி சரணம் மோகன்ஜி. சுவாமி சரணம் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். மோகன்ஜியோட புஸ்தகத்துல மூலியமா தான் எனக்கு அவர் சாஸ்தா மேல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதுல இல்லாத விஷயங்களே இல்லை, அவ்வளோ நல்ல புஸ்தகம் அது. நான் ஐயப்ப மாலைக்கு வந்து 79 போயிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடையோ 2 தடையோ கணக்கு இல்லை, கணக்கு வச்சுக்கிறது இல்லை. எங்க அப்பா தான் குருசாமி எனக்கு. நான் ரொம்ப நேரம் பேசினேன், 1 மணி நேரம் பேச முடியும். அவ்வளோலாம் பேசாம ரொம்ப முக்கியமான 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன். ரொம்ப அடித்தளம் அப்படின்னா, வாழ்க்கையின் அடித்தளத்துல இருந்து 7 குழந்தைகள், 75 ரூபா சம்பளம், எல்லா குழந்தைகளாம் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த சமயத்துல எங்க அப்பா வந்து அப்போ வந்து 69 ரூபா 17 நாள் போயிட்டு வரும். 69 ரூபா பஸ்ஸுக்கு அது இருக்காது அப்பாட்ட. ஏவிஎம்ல சுந்தரேச குருசுவாமிகள்னு ஒருத்தர் தான் ஆக்ஷன் பண்ணார். முதல்ல பெரிய பாதையில் தான் போவா. 3 நாள் அந்த பெரியான வட்டத்துல இருந்து எல்லா பூஜைகளும் பண்ணி அப்புறம் தான் 18 அந்த மகரஜோதி அப்புறம் தான் போய் அவ தரிசனமே பார்ப்பா. 16 தேதி 15 தேதிக்கு அப்புறம் தான் போய் அந்த தரிசனம் பார்ப்பா. அவ்வளோ ப்ரௌட். அவர் போக ஆரம்பிச்சப்ப எல்லாருமே போகணும். நாங்கெல்லாம் எல்லாம் ஃபேமிலியில் எல்லாருமே போவோம். பெரிய பாதையில நானே ஒரு 10 12 தடவை போயிருக்கேன். அப்புறம் தான் சின்ன பாதையில தான். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, எங்க அம்மாவுக்கு தலையில ஒரு பெரிய மெனிஞ்சியோமான்னு சொல்ல ஒரு ஹாஃப் ஆஃப் தி பிரெயின் கட்டி இருந்தது. அப்பா வந்து 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது தான் எனக்கு அம்மாவுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கட்டி இருக்குங்கிறத ஸ்கேன் வந்த புதுசு. அப்போ அப்படியே பயந்து நான் மாலை போட்டுட்டு இருக்கேன். அப்பதான் அந்த டெஸ்ட் பண்றோம். அப்ப தெரியுது ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. 18 வருஷம் எங்க அப்பா முடிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தான். 18வது வருஷம் முடிச்சுட்டு தென்னங்கண்ணு வச்சுட்டு 19வது வருஷம் போயிட்டு வந்த உடனே அம்மா வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த 18 வருஷம் இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். அவ்வளவு பெரிய கட்டியோட எங்க அம்மா யார் காப்பாத்தினான்னு எங்களுக்கு இன்னி வரைக்கும் சந்தேகமே இல்லை. சாஸ்தா தான். அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த குருசாமி, பெரிய குருசாமி இருக்காரு அங்க, ஒரு பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான். அதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. எவ்வளோ கதைகள், எவ்வளோ சோஸ்திரங்கள், எல்லாரும் எவ்வளோ நிறைய சொல்றா. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்க அப்பா சொல்ற ஒரே விஷயம்தான், ஒரு பாட்டா பாடுவார் அவர். அந்த 2 லைனை மட்டும் பாடிட்டுனா அது தட் வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். நிறுத்திக்கிறேன். ஏதுமறியே நையா சுவாமி, நான் ஏதுமறியே நையா, வேதம் அறியேன் சாத்திரம் அறியேன், உன்னை பூஜைப்பதல்லாது வேறொன்று அறியேன் சுவாமி, ஏதுமறியேன் ஐயா. அதான் அவரோட அந்த பாட்டு எப்பவுமே பாடுவார். அவருக்கு சாஸ்திரம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாலையை போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த ஐயப்பா அந்த இதுதான் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், சாமி பார்த்துட்டு. அதே தான் எங்களுக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இது உடம்பு வர வச்சுக்கிற மாதிரிலாம் நீ பண்ண, அந்த சாமியை நினைச்சுக்கோ போறோம் அப்படிம்பார். ஆனா 2 வேளையும் குளிச்சு சரணம் சொல்லி தினம் அஷ்டோத்திரம் பண்ணி அதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து 92 வயசு இருந்தார். அந்த கடைசி வருஷம் மலைக்கு வர்றார். 91வது வருஷம் அவருக்கு 91 வயசு வர்றார் மலைக்கு. வந்து தரிசனம் பார்த்து அங்கேயே மயக்கம் வந்துட்டு அவருக்கு விழுந்துட்டார். அப்புறம் எழுந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த வருஷம் வரத்துக்கு இல்லை. அவர் அந்த செப்டம்பர்ல வந்தார், டிசம்பர்ல அவர் கடைசி மூச்சு கடைசியில் இருக்கிற வரைக்கும் அவர் ஐயப்பன் துவாவே இருந்தார். ஸோ அந்த ஐயப்பன் அப்படிங்கிறது வந்து அது பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் இப்ப வந்து நினைக்கிற மாதிரி நான் ஒருதே எங்க குருசாமிகிட்ட கேட்டேன், என்ன இப்ப எல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டால, பிக்னிக் மாதிரி போறாளே ஐயப்பன்கிட்ட,
இது என்னது இது அப்படின்னு நான் சொன்ன போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வெளியில இருக்கவா எப்படி வேணா மாறிக்கணும், எப்படி வேணா போலாம், நாம சாமி கிட்ட பக்தியோட இருக்கணும். 1, 2 அந்த சன்னிதானத்துல போய் நிக்கிற அந்த 2 நிமிஷம் உனக்கு என்ன தோன்றது, அந்த ரேடியேஷன் தெரியுமா உனக்கு, அதுதான் சுவாமி, மீதி பேரை பத்தி கவலைப்படாத அப்படின்னு. ஒரே ஒரு முதல் அறிவராசனம் பார்த்த போது முதல்ல நின்றுட்டு இருக்கேன். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அந்த விபூதியால முழுக்க அந்த சுவாமியை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மூடி போறார். கையில அந்த குச்சியை கொடுத்தாச்சு, தண்டத்தை கொடுத்தாச்சு. ஆமா, அந்த ருத்ராட்சத்தை இங்க இருந்து போட்டு இந்த கைக்கு ஒரு 8 மாதிரி போட்டா நான் பார்த்துட்டே இருக்கேன். பின்னாடி ஜெயசுதாஸ் பாடின்னு இருக்காரு. 1 செகண்ட் அந்த விபூதி கண்ணை திறந்து பார்த்து மூடினார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல. நான் போய் நிக்கிறேன் அப்போ மட்டும் கிடைச்சது எனக்கு அந்த ரோட்டம். அதனால இந்த கேட்கணுங்கிறத கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஓடி வந்தேன், மோகன்ஜியை கேட்கணும் ஐயப்பன் பத்தி அப்படின்னு. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, ஒரு மனசுக்கு நிறைவா இருந்தது. மிக்க நன்றி சுவாமி சார். ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். அது உங்களுடைய அனுபவங்களை பத்தி சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்தது சார். மோகன்ஜி சார், இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அந்த எல்லா பத்தியும் சொன்னீங்க. 70% விரதம் மார்க் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. மற்ற 30% இருமுடி யாத்திரை, 18 படி ஐயப்பன் தரிசனம் சொன்னீங்க. இப்போ என்னுடைய அனுபவம் என்ன, நானும் ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கையிலே நான் ஐயப்பன் தரிசனம் போயிருந்தேன். அதுவும் பெரிய பாதை வழியா நான் போயிருந்தேன். அது ஒரு இப்போ என்னால் முடியாதுன்னு நினைச்சேன். ஆரம்பிச்ச கொஞ்சம் எரிமையிலிருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே என்னால் நடக்கவே முடியல. ஒரு மாதிரி ஒரு கிராம்ப் மாதிரி வந்துட்டு நான் சொன்னேன், நீங்கள் மற்ற குரூப்பில் நீங்கள்லாம் போயிட்டுருங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போய் முடிச்சுட்டு 4 நாள் திரும்பி வாங்க, நான் இப்படியே இங்கேயே இருந்து எரிமையில் நம்ம எதுவும் போயிடுறேன், நான் திரும்பி என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் கூட இருந்த என்ன கூட இன்னொரு டாக்டர் அவங்க குரூப்லாம் வந்தாங்க. வாங்க மொல்ல போகலாம், மற்றவங்கெல்லாம் முன்னாடி போவாங்க, நீங்கள் கொஞ்சம் மொல்ல போகிறேன், நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறவங்களுக்கும் நமக்கு கடைசியில் போகிறவங்களுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வித்தியாசம் இருக்கும். வாங்க போகலான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் அழுதாமலையில் கிட்டத்தட்ட அழுதுகிட்டே தான் நான் போனேன். நான் அந்த மாதிரி போனேன், எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ இவர் சங்கர் சொன்ன மாதிரி அதை நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் மனசில் ஒரு இது இருக்கு. அந்த ஒரு நல்ல அந்த அனுபவத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இன்னைக்கு மோகன்ஜியோடைய உரை அமைஞ்சது. டாக்டர் அண்ட் சங்கர் கொடுத்த சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப பிரமாமா இருந்தது. சார் சாய் கோவிந்தன், நீங்க வார்த்தைகள் சொல்றீங்க, நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நீங்க சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம். ஜூலை 1ஆம் தேதி விரதம் ஆரம்பிச்சேன். நாளைக்கு சபரிமலைக்கே கிளம்புறேன். சுவாமியே சரணமேப்பா. போன வருஷம் நவம்பர் மாசம் போனோம் நாங்க 45 பேரு. பயங்கர தள்ளுக்குள்ள எங்களால தரிசனம் பார்க்க முடியல. ரொம்பவே மனசு நிரலா இந்த வாட்டி சீக்கிரமா போயிடலாமே இந்த வாட்டி போகிறோம். ஆனா போன வாட்டி தான் நாங்க எப்பவே சபரிமலைக்கு கொண்டு போயிட்டு வருவோம். போன வாட்டி தான் எங்களுக்கு ஐயன் அருள் பண்ணி குளத்துப்புழை பாலத்தை போய் பார்த்தோம், அரியங்காவ் ஐயரை போய் பார்த்தோம். ஸோ அந்த சரணம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு உங்களையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைக்கிறதுக்கு தான் உன்னை பார்க்க விடுதையோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுப்பேனே தவிர, இல்லைன்னா நான் குளத்துப்புழை பாலனையும் ஆரியங்காவையும் பார்த்துருப்பேனா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை பார்த்துட்டு வந்தது. நாளைக்கு நான் ஜூலை 1லேருந்து ஆரம்பிச்சு கரெக்டா 48வது நாள் நான் போய் தரிசனம் பண்றேன். இந்த வாட்டி எனக்கு நல்ல அனுகிரகம் பண்ணி எனக்கு தரிசனம் கொடுக்கணும் பெருமாள். மானசீகமா உங்களோடய வரேன் நானும். சரணமே ஐயப்பா. ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு விரதம் இருந்து போறத ஒரு செகண்டும் ஐயப்பன் உங்களை பார்த்துட்டு இருக்கான். அதுதான் முக்கியம். சரி, நன்றி. பானுமதி மேடம், நீங்க உங்களுடைய கருத்து சொல்லலாம். ஒரு நிமிஷம். அதாவது இன்னைக்கு நான் நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துட்டதே ஒரு ஐயப்பனோட ஒரு மிராக்கிள் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் நான் இன்னைக்கு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வரதா இல்லை, லாஸ்ட் மினிட்ல மாறிட்டு நான் சரி சபரிமலைன்னு போட்டிருக்கேன்ட்டு அப்புறம் இது பண்ணேன். ஏன்னா எங்களோட குலதெய்வமும் சாஸ்தா தான். எனக்கு ஒரு தடவையாவது சபரிமலைக்கு போகணும்னு ஆசை. ஆனால் பயமா இருக்கும், அந்த விரதெல்லாம் எப்படி இருக்குமோ என்னமோ. சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்றதை கேட்டால் பயமா இருக்கும். நம்மளால முடியுமான்னு ஒரே இதாக இருக்கு. ஐயப்பனோட தடவை கூட்டின்னு போய் தரிசனம் கொடுப்பாரு. தைரியமா வாங்க, ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. எங்க குரூப்ல ஒரு மாமி 78 வயசு, உடம்புல அத்தனை காம்ப்ளிகேஷன் இருக்கு, பெருவழியில வருவா. ஒருத்தர் தொந்தரவு பண்ண விட அவ பையன் ஒருத்தர் கொடுக்க மாட்டா, பொறுமையா வருவா. நான் கூட்டின்னு இந்த மாதிரி நீங்க தைரியமா வாங்க, பகவான் கூட்டின்னு போவாருங்களா. சுவாமி சார், மோகன்ஜி சார், ஒரே ஒரு கேள்வி சார். இந்த 18ஆம் படியுடைய தத்துவத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா போறோம். இருமுடியை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க,
அதை மாத்திரம் சொல்லிட்டு அப்புறம் வாவேசு சார் நிறைவோட நிறுத்திக்கலாம். 18ஆம் படிக்கு பலவிதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுக்கு ஐயப்பனோட ஆயுதங்கள் 18, ஒவ்வொரு படியும் ஒரு ஆயுதமா இருக்குன்னு ஒரு கணக்கு. இன்னொன்னு வந்து சபரிமலையை சுத்தி 18 கோட்டைன்னா அது வழி, அந்த போற வழி இருக்கு. 18க்கும் 18 அதி தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகள்லாம் படிகளா மாறி ஐயப்பனை தாங்குற மாதிரி ஒண்ணு. இதுல இது இந்த 3 விதமான குணங்கள், பஞ்சேந்திரியங்கள், அஷ்டவசுக்கள் எல்லாம் சேர்ந்து 18 படியா இருக்குன்னு ஒரு ஐதீகம். ஒரு சிலர் வந்து நவக்கிரகம் பிளஸ் பெருந்தெய்வங்களை போட்டு அது ஒரு 18 படின்னு இருக்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு சோபான 18ஆம் படின்னு பேரு. 18ஆம் படிக்கு பண்ற பூஜை வந்து பகவானுக்கு பண்ற அதே பூஜையை இங்க பண்ணுவா. ஸோ அவ்வளோ பவித்திரம். அந்த 18ஆம் படியில இருமுடி இல்லாம ஏற முடியாது. இருமுடி இல்லாம ஏறக்கூடியவர்கள் அந்த ஆபரண போட்டி எடுத்துன்னு வரவா பந்தள ராஜா, மேல் சாந்தி, அப்புறம் வந்து இவர் தந்திரி, இவங்க மட்டும்தான் 18ஆம் படிக்கு இருமுடி இல்லாம ஏற முடியும். சோபான 18ஆம் படின்னு பேர். அது மகா புண்ணியம். அதுல கால வைக்கிறதுக்கு அருகது இல்லைன்னா ஏறி போறோம். அது வந்து ஒரு இது சால கிராம ஒரே கல்லில் அமைஞ்ச ஒரு படி. அந்த படி அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் ஆனா சபரிமலை ஐயப்பனோட விக்கிரகங்கள் பலமுறை மாறிடுது. ஆக்சுவலி சபரிமலைக்கு ஒரு அக்னி சாபம்னு உண்டு. இது வரைக்கும் அதாவது ஒரிஜினல் இது வந்து பிரதிஷ்டை பண்ணது பரசுராமர். அந்த விக்கிரகம்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறம் பல வேறு ஒரு வாட்டியும் அக்னியில வந்து இதாகும். அதுக்கப்புறம் மரத்துல ஒரு சில இருந்தது. 1700 மரத்தாலே தாரு சிலான்னு சொல்லிட்டு அதுக்கு இருந்தது. அப்போ வந்து அதுக்கு நெய் அபிஷேகம் பண்ண முடியாதுங்கிறதால தேனால அபிஷேகம் பண்ணுவான். நெய்யை கொண்டு போய் நெய் தோணியில போட்டுட்டு அதுல இருந்து ஒரு பிரசாதமா எடுத்துன்னு போயிடும். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1803க்கு அப்புறம் தான் இந்த சிலை வந்து கல் சிலை வச்சிருந்தா. 1903 வந்து அந்த கல் சிலை உடைஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு வெள்ளி கட்டின ஒரு பஞ்சலோக சிலை இருந்தது. அதுவும் போய் 1950 வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிலை இருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய கதைகள். இது ஒன்னொன்னும் எப்படி உடைச்சது என்னாச்சுங்கிறதே மகா பெரிய கதை. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தா ஏதோ இன்னொரு இதுல வந்து அச்சங்கோயிலை பத்தி, ஆரியங்காவை பத்தி, குளத்துப்பழை பந்தளத்தை பத்தி மணிதாசரோட பாடல்களோட சில விளக்கங்களோட அடியேன் பண்ண முயற்சிக்கிறேன். பார்க்கலாம். அது நன்றி சார். ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது இன்னொரு நாளைக்கு. இப்போ நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பற்றி நமது வாவேஸ் அவர்கள் நிறைவு பண்ணி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கேட்க இருந்தேன், கொண்டு வந்துட்டீங்க குருநாதரே. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். எனக்கு வந்து ஐயப்பனை பத்தி 2 வார்த்தை சொல்றது, அந்த மலை அனுபவம்னா 72 முதல்ல நான் போக ஆரம்பிச்சேன். அப்போ தெரியாது, இவ்வளோலாம் தெரியாது. விரதம் வந்து அங்கே போயிட்டு போன உடனே அது மாதிரி நான் போனதே கிடையாது. நாங்கள்லாம் போகிறோம், நாங்கள் ஒரு 5 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. நேராக போயிட்டு அங்கே படியில் ஏறினோம். ஒரு கதால ஒரு 7-8 மணிக்கு கிருகிருன்னு இங்கே கீழேந்து குளிச்சுட்டு பம்பால குளிச்சு மேலே ஏறினோம். தரிசனம் முடிச்சு அப்போ 2 மணிக்கு திரும்பி வந்துட்டோம். ஓஹோ, இவ்வளோ ஸ்பீடாக வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப எளிமையாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணவே முடியல. நாங்கள்லாம் போகும்போது இந்த சுப்பிரமணிய பாதைலாம் கிடையாது, அதெல்லாம் அப்புறம் தான் வந்தது. அந்த முதல்ல சுப்பிரமணிய பாதை கட்டின போது நாங்கள் திரும்பி வரும்போது சரிக்கின்லாம் வரும், ஏதோ அடியெல்லாம் போடும். ஆனால் என்னமோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த 18ஆம் படியில் திரும்பி பார்க்காத இந்த பக்கமாக இறங்கணும், முட்டியெல்லாம் அடிபட்டுவோம், ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ வந்தானா மெட்ராஸ் வந்தால் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ஒரு 72லேயே நான் போக ஆரம்பித்தேன். ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் எங்கள் குரூப்பில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம்லாம் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துட்டோம். அப்போ அந்த தேங்காயை போய் எல்லாம் நாங்கள் எல்லாம் 10 பேர் 5 பேர் மேக்ஸிமம், நாங்கள் அதுக்கு மேலே இருக்க மாட்டோம், 5-10 தான் இருப்போம். எல்லாரும் அந்த விரியில் உட்காந்துட்டு தேங்காய் உடைப்போம். தேங்காய் உடைச்சு முதல் நாள் ராத்திரி தேங்காய் ஏர்லி மார்னிங் உடைச்சிட்டு அபிஷேகத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த தேங்காயை உடைக்கும் போது அது வந்து அப்படியே அந்த முட்டையாக அப்படியே வந்து விழுறதால உடஞ்சிருக்கா, இது நாங்கள்லாம் பேசிக்கிறது உண்டு. அது வந்து சில வாட்டி மனசு இதுவாக இருக்கும். ஒரு வாட்டி எனக்கு இந்த மாதிரி ஆச்சோன்னா அப்புறம் வேண்டினேன். அதில் ஒன்றும் இது இல்லை, அது ஐயப்பனுடைய இது அப்படின்னு. பட் வேண்டப்போ அந்த வாட்டி எல்லாரும் என்னை கேலி பண்ணானுங்க. அடுத்த வாட்டி பார்த்தா என்னோட தான் பெஸ்ட்டு, மற்ற யாரும் இல்லை. அது மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மனசுக்கு இருக்குது. அதோட முக்கியம் என்னன்னா, அந்த பீரியட்ல 72லேருந்து ஒரு 20-22 வருஷத்துல அத்தனை பாட்டு. எங்களை வந்து ஐயப்பன் வந்து கூட்டின்னு போனது இருக்க, அவர் எப்போ பிக்னிக் மாதிரி போறாங்கன்னு சொன்னார் டாக்டர். நாங்கள் பிக்னிக் மாதிரி தான் போனோம்.
போக போக பாட்டு தான். ஒன்றும் கிடையாது. அங்கே போனோன்னா வெறும் வந்து அப்போ அந்த மிளகு ரசம் மாதிரி ஒன்று கொடுப்போம், அவ்வளோதான். வெறும் தண்ணியில் மிளகு தண்ணி ஒன்று, சுக்கு தண்ணி அந்த மாதிரி சின்னதாக இருக்கும் ஒன்று, சுக்கு வெள்ளம், அவ்வளோதான் இருக்கும். போனால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எங்கள் ரவியெல்லாம் வருவான், சங்கருக்கு தெரியும். ரவி அந்த குரூப், எங்கள் குரூப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் போயிட்டு வந்தோம்னா ஒரு 10 பாட்டு 15 பாட்டு எல்லாம் டியூன் பண்ணி பாடின்லாம் வருவோம். என்ஜாயபிள் ட்ரிப்ஸ் யூஸ் டு ஹேவ். ஆனால் அது என்னன்னா, நீங்கள் யாரும் இவர் சொன்ன மாதிரி தான், இவர் நம்ம மோகன் சொன்ன மாதிரி தான், நம்ம எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்குமே அது நல்ல கொடுத்துருக்கு. ஐயப்பன் கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இதுவே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் என்ன பண்ணார், ஆனால் ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப இப்போ சாஸ்திரோத்தமாக இருக்கிறவர். என்னடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னார். இல்லைப்பா இதெல்லாம் அவளுக்கெல்லாம் ஐயப்பன் பூஜைங்கிறது ரொம்ப இது ரொம்ப மாடர்ன். இதில் வந்து குரூப்பில் இந்த பழைய கோவில் போகிறவங்க என்னடா போறீங்க அப்படின்னா, இல்லைப்பா இது மாதிரி. சரி நான் போய் பார்க்குறேன் ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வாட்டி போனார். நாங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து போய் ஐயப்பனை துளியாக அரை செகண்ட் பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பா போனபோது அவர் வந்து கூட உட்காந்து வச்சுட்டு இருக்க 1 மணி நேரம் பார்த்துருக்காரு தரிசனம் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் போல ஒரே ஒரு வாட்டி தான் போனேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கேட்டேன், அடுத்த வாட்டி வரலையா அப்பான்னு கேட்டேன். மை ஃபாதர் வாஸ் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். கண்குளிர பார்த்துட்டேன்டா. அப்புறம் என்னடா கண்ணை முடினா தெரியுது போகிறோம், அவ்வளோதான் ஓவர். ஹி இஸ் சச் அ சாட்டிஸ்ஃபைட் மேன். அதனால இந்த மாதிரி பெரிய வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கு. ஒரே ஒரு அனுபவம்னா, ஒரு வாட்டி நாங்கள் இப்போ நான் சொன்னேன் மேலே படி ஏறிட்டு உடனே இறங்கி வந்தோம். கூட்டமே இருக்காது, நாங்கெல்லாம் போகும்போது ஏறி இறங்கிட்டு தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்போல்லாம் நடுவில் கூட்டம் வர ஆரம்பிச்சு ஒரு வாட்டி வந்து முடியவே இல்லை. எவ்வளோ பிடிச்சிட்டு போனால் அப்படி ஒரு கூட்டம் தலைத்து எப்படி அந்த மாதிரி வந்து தெரியல. இந்த கம்பியெல்லாம் போடாத காலம், ஒன்லி பெடிதான் இருக்கும். இந்த வெளியில் இந்த பெரிய கம்பி கியூ ஒன்றுமே கிடையாது. அப்படியே நிற்கிறது, அடமாரி நிற்கிறது. இந்த வாட்டி தரிசனம் பண்ணா திரும்பி வரணும். இது எவ்வளோ பெரிய கொடுமை. ஐயப்பன் ஒரு வாட்டி கூட பார்க்க, ஒரு அரை செகண்ட் கூட பார்க்க திரும்ப நினைச்சிட்டு இருந்தா. இப்போ சொல்லிட்டு இருந்தா அந்த 18 படி பத்தி மோகன் சொல்லிட்டு இருந்தான். அந்த போலீஸ்காரெல்லாம் என்ன பண்ணுவான், அங்க வந்து போலீஸ் ஐயப்பன் நிற்பான், ஷூ இருக்காது. போலீஸ் ஐயப்பன்லாம் விரதம் இருந்து தான் நிற்பான் அந்த படியில மேலே போறது. நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கு ஒன்றும் சாங்டிட்டியே இருந்திருக்காது. நல்ல காலம் அது கேரளாவில் போச்சு, அதனால ஒழுங்கா இருக்கு. இந்த ஆளுன்னா நமக்கு சாங்டிட்டியே கிடையாது. அங்கே அவன் ஷூ போட்டு நிற்பான், அங்கே அதெல்லாம் இருக்கு. எப்படி யாருக்கு தெரிஞ்சட யாரோ ஒருத்தன் கையை பிடிக்கிற மாதிரி ஒரு போலீஸ் இந்த பார்த்துக்கோ நோக்கிக்கோ அப்படின்னு தூக்கி என்ன பிடிச்சான் சார். 2 கையை பிடிச்சி இப்படி மேலே தூக்கினான். மேலே தூக்கி இப்படின்னு பார்க்குறேன். ஒரு வாட்டி பார்த்துட்டு கீழே விட்டான். நோக்கினா இன்னொரு வாட்டி பாரு அப்படின்னு நோக்கி கீழே விட்டான். ஆச்சரியமா இருந்தது. அது இதெல்லாம் மறந்தே போய் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷனாக இப்போ நீங்க பேசும்போது ஞாபகம் வருது. எனவே அது ஒரு சைடு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, மோகனை பத்தி ஒரு சொல்லி ஆகணும். நான் வந்து மோகன் சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து ஜூனியர் மோஸ்ட் ஸ்டாஃப். நான் சேர்ந்த வருஷத்துல அவன் வந்து எனக்கு அந்த மோகன் ஞாபகம். வாட் அ ஒண்டர்ஃபுல். தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ மேட் மை லைஃப் எ கிரேட் டீச்சிங் கெப்பாசிட்டிஸ். அப்படியே மேலே வந்து ஈசிப்பானுங்க இந்த பசங்க. இந்த டீச்சிங் ஜாப்ல இருக்கக்கூடிய அனுபவத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுத்த நிறைய மாணவர்கள்ல முதல் மாணவனாக இருக்கக்கூடியது மோகன். அதனால அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய பாஸ்கர் அந்த இது ஒரு வாட்டி நான் மீட்டிங்ல ஒரு புக் ரிலீஸ் போது தான் ஒரு வாட்டி முதல்ல பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். சார் எப்படி சார் இருக்கு, என்னடா மோகி நீயா அப்படின்னு. we used to call him மோகி, நாட் மோகன். அதனால வந்து மோகன் பேசலான்னு ஒன்று இன்னைக்கு காத்தால கம்பன் விழா இருக்கு, அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டேன் போல நேரலையில பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப. மோகனுடைய இது வந்து ஐயப்பன் வந்து ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட். தெர் ஆர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிம். அவனுடைய வாழ்க்கையில் அவன் பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க பேரன் பேத்திங்களோடு இருந்தால் அவள் எப்படி பார்க்கறான் அந்த மாதிரி குழந்தை மாதிரி ஆடுவான். யாரை எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி தன்னை தானே மாற்றிண்டு இந்த லைஃப்பை வந்து இப்படி ஒரு அழகான அனுபவம் மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு ரொம்ப உயர்ந்த மனிதன். ஹி இஸ் அ மாடல் பர்சனாலிட்டி. அதனால அதுக்கு எல்லாம் அந்த அந்த அத்தனையும் கொடுத்தது ஐயப்பன் கொடுத்துருக்கான் அவனுக்கு. அது வந்து இன்னும் ஐயப்பனுடைய ஆசையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். அவனால் நிறைய பேர் அனுபவம் பட்டிருக்கா, நிறைய பேரை வழி நடத்தி அழிச்சுன்னு போயிருக்கான். அதனால வந்து he has become somebody who is able to guide people. அது ரொம்ப முக்கியம். அதனால இத்தனை வளங்கள் இருக்கிறது. நான் வந்து இன்னைக்கு ஐயப்பனை சொல்றதை விட அது ஒரு முக்கியமா வந்து மோகனை இன்னைக்கு பார்த்து இவ்வளவு நான் பேசினது கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த பசங்க பண்ற கூத்தெல்லாம் என்ன நம்ம பாட்டு எழுதுவானுங்க, டிராமா போடுவான், எல்லாம் ஹாஸ்டல்ல கூத்தா அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஆல் ஆர் என்ன சொல்றது, ஒரு நல்ல வெல் மீனிங் குரூப் அது. ஐ விஷ் them all. அந்த குரூப் எல்லாருக்கும் வந்து யாராவது தென்பட்டானா இந்த மாதிரி ஓவே சார் எல்லாம் விசாரி சார் அப்படிங்கிறது சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட்.
அவசியம் குவியத்துல சொல்றேன், வந்து அவசியம் சொல்றேன். எத்தனையோ விதமான நண்பர்களை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் அது மாதிரி வந்து எல்லாரும் வந்து இங்க பேசுறவா என்னோட கவிதை உலகில கலை உலகில் இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா இன்னைக்கு தான் வந்து என்னுடைய ரொம்ப அத்தியந்த மாணவர் ஒரு சிஷ்யம் வந்து கூட உட்காந்து பேசி நான் உட்காந்து என்னோட அனுபவிக்கிறது. என்ன அது ஐயப்பன் என் கொடுக்குற பாக்கியம் அருள் தான். ஆசானே, என் பாக்கியம் ஆசானே. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ரொம்ப Thank you. தேங்க்யூ பிரமாதம். சார், தேங்க்யூ வெரி மச். So, Sundararajan, with your Ah. permission, I'll take just 1 minute to share 2 things. First வந்து வாவேசு எந்த யாத்ரா குரூப்போட பல வருஷங்கள் போனாரோ, பல பாடல்கள் எழுதித்தோ, அந்த யாத்ரா குரூப்போட தான் நானும் போயின்னு இருக்கேன். அண்ட் நாங்களெல்லாம் எழுதின பாடல்கள் ஒரு கிட்டத்தட்ட 200 பக்கங்கள் இருக்கிற ஒரு புக்கு, சந்தன மணங்கமிழ் அப்படி போட்டு டைட்டில்ல ஒரு புக்கு இருக்கு, ஒரு தமிழ் பாட்டு புக்கு. அற்புதமான பாடல்கள் அதுல நானும் ஐயப்பன் மேல சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். அந்த புக்கில் ஒரு 25 பாடல் இருக்கும். அதுல 2வது விஷயம், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ருங்கேரி மடத்துடைய தத்துவலோகா பப்ளிகேஷன், மெட்ராஸ்ல அவளுக்கு ஒரு ஆடிட்டோரியம் கூட இருக்கு, ஒரு தத்துவலோகா பில்டிங். அவன் தத்துவலோகா மூலமா தர்மசாஸ்தான்னு ஒரு புக்கு முதல்ல இங்கிலீஷ்ல அப்புறம் தமிழ்ல அவன் வந்து ரிலீஸ் பண்ணினா. ஃபார்மலாக ரிலீஸிங் ஃபங்க்ஷன்லாம் கூட வச்சுட்டு இருந்தா. அதில் வந்து என்னுடைய 2 ஐயப்பன் சிடியில் இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் தொகுத்து அந்த புக்கோட ஒரு இணைப்பாக கொடுத்துருக்கான். ஸோ அந்த 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 விவரத்தை ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. நன்றி நன்றி, பார்க்குறேன். நன்றி சார், நன்றி. ரொம்ப இன்றைக்கு ஒரு 8 நிமிடம் அதிகமாகவே எடுத்துக்கொண்டு விட்டோம். இருந்தாலும் ஐயப்பனுடைய கருணையினால நம்ம அதெல்லாம் எடுத்துக்கணும். இல்ல, எல்லாரும் நன்மைக்காக ஒரு 4 லைன் ஒரு பிரேயர் ஒன்று சொல்லவா? 4 லைன் சொல்லுங்க சார். சுவாமியே சரணமையப்பா, உண்ணலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, எண்ணலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே, சகலமும் சாஸ்தாவே உனக்கே அர்ப்பணம், சகலமும் சாஸ்தாவே உனக்கே அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம். சுவாமியே சரணமையப்பா. சர்வே ஜனாக சுகினோ பவந்து. ஆசானே, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் பேசுறேன் உங்களோட. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நல்லா போயிடுச்சு இன்றைக்கு நிகழ்வு. அடுத்த வாரம் நிகழ்வு என்னங்கிறத பற்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நம்ம முதலே சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு சித்த வைத்தியம், அந்த வர்மக்கலை. வர்மக்கலைன்னு நம்ம இந்தியன் படம் மாதிரி நினைச்சு பார்க்க வேண்டாம். அது மருத்துவத்துல எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசுவதற்காக ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் கிடைத்திருக்கிறாரு, ஒரு டாக்டர். அவரு டாக்டர் இளவரசன். நம்ம NS பிரேமா அவர்களுடைய அறிமுகத்தினால அவங்க கிடைச்சிருக்கு. அவர் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தார். போன 2-3 வாரம் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த வாரம் பேசுவதாக ஒப்புக்கொண்டு இருக்கின்றார். ஸோ இப்போ நம்ம 30ஆம் தேதி மன்னிக்கணும். இது வந்து 30ஆம் தேதி. 23ஆம் தேதி வந்து, அதாவது அடுத்த வாரம் நம்ம இந்திரநீலன் சுரேஷ் ஒரு அருமையான ஒரு நேர்காணலில் பண்ண போகிறாரு. அதாவது சுந்தர் தாஸ்ன்னு ஒரு இதில் இலங்கையில் இருந்த ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியர், சினிமா துறையில் ரொம்ப அனுபவம் உள்ளவர், நிறைய சினிமா விமர்சனங்களை பற்றி எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஒரு அத்தாரிட்டி இன் தமிழ் மூவிஸ் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருடைய நேர்காணலை பண்ணதற்காக நம்ம இந்திரன் சுரேஷ் அவர்கள் நமக்காக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அடுத்த வாரம் 23ஆம் தேதி நம்ம இந்த நிகழ்வை கேட்போம். அதுக்கு அடுத்து 30ஆம் தேதி நம்ம சித்த மருத்துவத்தை பற்றி கேட்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்குமே, குறிப்பாக மோகன்ஜி அவர்களுக்கும், நல்ல சப்ளிமெண்ட்லாம் பண்ண டாக்டர் பாஸ்கரன் சங்கரையர் அவர்களுக்கும், சிறப்புரையாக முடித்து வைத்த நமது வாவேஸ் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சுவாமி சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம்.